கணவனை இழந்த அப்பாவி இளம் பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு இங்க ஒரு காதல் ரோமியோ. அறிவாளோடு கேக் கட்டிங், ஆபாச வீடியோ காட்டி பணம் பறிப்பு, கொலை மிரட்டல்னு நடுங்க வைக்குது இந்த கதை. அறிவாளால் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடும் இந்த வாலிபர்தான் கணவனை இழந்த இளம்பெண்ணுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட படு பாதகன். பாசமாக பழகி பர்த்டே பார்ட்டிக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் இந்த பலே கேடி. ஜூலை 2ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள், எங்க அத்தை வீட்டுக்கு பார்ட்டி வைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு என்ன கூப்பிட்டான். நானும் போனேன். போகும்போது எனக்கு ஜூஸ் கொடுத்தான். ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்துருந்திருக்கான். அது மட்டுமின்றி மயக்க நிலையில் இருந்த இளம்பெண்ணை ஆபாசமாக வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறித்தும் வந்துள்ளார். நான் மயங்கி விழுற நேரம் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான். அதை நான் கூச்சி கேட்கும் போது, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கும் போது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க, நான் வீடியோ எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன வீடியோ வச்சு காட்டி காட்டி மிரட்டி மிரட்டி நிறைய பணம் புடுங்க ஆரம்பிச்சான். அரிசி கடத்தல் முதல் அரிவாள் வெட்டு வரை பல பகீர் திருப்பங்களை கொண்ட இந்த வழக்கின் முழு பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் 32 வயதான இளம்பெண். இவரது கணவர் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் இறந்து போயிருக்கிறார். இதனால் அந்த பெண் அதே பகுதியில் சொந்தமாக கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் நடத்தி குடும்பத்தை கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் தூத்துக்குடி டூவிபுரத்தைச் சேர்ந்த பாலு என்பவரின் மகன் அஜித்குமார் என்ற வாலிபர் இளம்பெண்ணின் கடைக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க அடிக்கடி வருவதுண்டு. அப்படி வரும்போது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நட்பாக பழகி வந்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று அஜித்குமார் தனக்கு பிறந்த நாள் என்று சொல்லி இளம்பெண்ணை பார்ட்டிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கே இளம்பெண்ணுக்கு குளிர்பானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வெறும் குளிர்பானம் மட்டுமல்ல, மயக்க மருந்து கலக்கப்பட்ட வில்லங்கம். அதை குடித்த மாத்திரத்தில் மயங்கி விழுந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் அஜித்குமார். மேலும் அதை செல்போனில் வீடியோவாகவும் பதிவு செய்திருக்கிறார். மயக்கம் தெளிந்ததும் அலங்கோல ஆடையுடன் இருந்த இளம்பெண்ணுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அஜித்குமாரிடம் தகராறு செய்திருக்கிறார். ஆனால் இங்கே நடந்ததை வெளியே சொன்னால் வீடியோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்து விடுவதாக மிரட்டியிருக்கிறார். அதோடு அஜித்குமார் தனது ஆட்டத்தை நிறுத்தவில்லை. தொடர்ந்து அந்த வீடியோவை வெளியிடாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டத் தொடங்கி இருக்கிறார். இதனால் பயந்து போன அந்த பெண் வேறு வழியின்றி அஜித்குமார் கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிபேவில் பணம் அனுப்பி வந்துள்ளார். இதுவரை சுமார் 10 லட்சம் ரூபாய் பணமும் 6 சவரன் தங்க நகையும் இளம்பெண்ணிடம் இருந்து அஜித்குமார் பறித்து கொண்டதாக தெரிகிறது. மேலும் அஜித்குமார் அரிசி கடத்தும் தொழில் செய்து வந்ததாகவும் அதை வீடியோ எடுத்ததால் இளம்பெண்ணையும் அவரது தந்தையையும் அவர் தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, அவன் அரிசி கடத்தல் தொழில் பண்றவன், அரிசி கடத்தலை வச்சு அவனுக்கு நிறைய லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பணத்தை தான் சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் கேட்டு போகும்போது என்னோட மொபைல் உடைப்பான், லேப்டாப் கம்ப்யூட்டர் உடைப்பான், என் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். இப்படி எனக்கு பல இன்னல்கள். இதை கேட்ட எங்க அப்பாவே அடிச்சான். அது மட்டுமின்றி அடிக்கடி இளம்பெண்ணின் கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்து பொருட்களை அடித்து உடைப்பதையும் வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த வாரம் இதேபோன்று மீண்டும் பணம் கேட்டு மிரட்டிய போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து இளம்பெண் தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். போலீசார் விசாரணை நடத்தி அஜித்குமார் மீது பெண்ணை தாக்கி துன்புறுத்தி அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிந்து அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பல ரவுடிகளையும் கையில வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டி, என்ன அடிச்சு, என்ன ரொம்ப பண்ணுவான். நெத்தியில 3 தையல், என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் நான் வீடியோ காட்டி மிரட்டி உன்னை சமூக வலைத்தளங்களை வெளியிட்டுருவேன். நம்ம தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே வந்ததுனால நான் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்காம இருந்தேன். இப்போ கடைசியா
என்ன கட்டையை கொண்டு அவங்க செந்தில்ங்கிறவர் ஏற்கனவே அவர் மேல ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொலை மிரட்டல்னு கொடுத்துருக்கேன். அஜித்குமார் கார் மீது கேக் வைத்து அரிவாளால் வெட்டி கொண்டாடிய பர்த்டே பார்ட்டி வீடியோவும் தற்போது இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. இதனால் பொது இடத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்களை வைத்து பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டதாக தென்பாகம் போலீசார் அஜித்குமார் மீது மற்றொரு வழக்கும் பதிந்துள்ளனர். இந்நிலையில் அஜித்குமாரின் அக்கா பாதிக்கப்பட்ட இளம்பெண் தங்களிடம் ரூபாய் 20 லட்சம் பணம் கேட்டு மிரட்டி வருவதாகவும் பணம் தர மறுத்ததால் தனது சகோதரனை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பொய் புகார் அளித்துள்ளதாகவும் தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த பொண்ணு வந்து எங்ககிட்ட 20 லட்ச ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியிருந்தாங்க. நாங்கள் வந்து அதை தர முடியாது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வந்து அவங்க நேற்று வந்து தப்பான புகார் கொடுத்து என் தம்பியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அவங்க மிரட்டிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 11:40க்கு வந்து நான் வந்துட்டு இருக்கும்போது பக்கில்வோடங்கிற ஏரியாவில் வச்சுட்டு அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட கூட வந்த ஒரு நபரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த காசு தரலன்னா உங்கள் தம்பியை நாங்கள் வெளியில் வரவிடாத அளவுக்கு ஒன்று பண்ணிடுவோம், உங்கள் வீட்டுக்காரையும் உங்கள் குடும்பத்தையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து மிரட்டிட்டு அசிங்கமான வார்த்தையால் பேசிட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் இதுக்கு மேலே எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் நான் போவேன் அப்படின்னு அந்த ஜபாங்கிற பொண்ணு வந்து மிரட்டிட்டு போனாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.